கூட பேசாத சுத்தமான மக்கள் நபிமார் 1,24,000 மேற்பட்ட நபிமார் சுத்தவாளி இடத்துல அங்க வறுமனே ஒரு பொய் பேசாதது மட்டுமில்லை, வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு கூட செய்யல. உள்ரங்கத்திலே வெளிரங்கத்தும் உள்ரங்கமும் வெளிரங்கமும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட சுத்தவாளி. இப்படிப்பட்ட சுத்தவாளிகளுக்கெல்லாம் தலைவராகத்தான் ஒரு புள்ள உலகத்தில் பிறக்க போகும். அந்த புள்ள பிறந்த மாதம் தான் இந்த மாதம். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், வாழ்க்கையில் ஒரு பொய் பேசாத, ஒரு சின்ன தவறு செய்யாத சுத்தவாளிகளுக்கெல்லாம் தலைவரா வரப்போறாங்க. இந்த பிள்ளை இவ்வளவு பொறுமதியான இந்த பிள்ளைக்கு படைச்சிறப்பு அல்லா தேர்ந்தெடுத்த இடம். இந்த பிள்ளை எங்க உருவாகும்? இவ்வளவு பெருமதியான பிள்ளை உலகத்துல பெருமதியான இடத்துலதான் உருவாகும். உலகத்திலே தலை சிறந்த முதல் தர இடம் தான் மக்கா. நாங்க இங்க செய்யற ஒவ்வொரு அமலையும் மக்காவுல காபாக்கு முன்னால இந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிக்குள்ள செஞ்சுட்டா 1,00,000 மடங்கு பன்மடங்கான நன்மை எல்லாம் வச்சிருக்கக்கூடிய உலகத்துல முதல் தர இடம் தான் மக்கா. இப்ப இந்த பிள்ளைக்கு அல்லாஹ்தாலா தெரிவு செஞ்ச இடம் உலகத்துல தலை சிறந்த இடம் மக்காவுல. மக்காவுல தான் சொன்னா நடக்காங்க. உலகத்துல பல்லாயிரக்கணக்கான பாசைகள் இருக்கு. என்ன பாசைகள் உலகங்கள்ல எந்தெந்த நாடுகள்ல எப்படிப்பட்ட பாசைகள் பேசப்பட்டாலும் கூட இந்த பெருமதியான பிள்ளைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பாஷை அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பாஷை அரபு பாஷை. அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பாஷை மட்டுமில்ல, அதுதான் குர்ஆனுடைய பாஷை. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மறுமையில சொர்க்கத்துல பேச இருக்கிற பாஷை அரபு தான். அப்படிப்பட்ட பெருமதியான பாஷை. அவங்க கூட சொன்னாங்க, அஹிப்புல் அரப மன் அஹப்பல் அரப ஃபகத் அஹப்பனி. யார் அரபு பாஷையை நேசிக்காரோ விரும்புகிறாரோ இவர் என்னை நேசித்து விட்டார்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு நான் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பாஷைகள் விசேஷமா சர்வதேச பாஷை ஆங்கில பாஷை படிக்கிறது எவ்வளவு முயற்சி எடுக்கும், எவ்வளவு செலவழிக்கும். ஆனா இதெல்லாம் உலக மக்கள்ன்ற பார்வையில பெருமதியா இருக்கிற பாஷை. ஆனா நாங்க ஓராக்கள் யோசிக்க இந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது அரபு பேசுற அந்த வழியை கொஞ்சம் காட்டி கொடுக்குறது. இவ்வளவு முயற்சி எடுக்கும் பாஷைகள்ன்ற விஷயத்துல அரபு பாஷை என்ற பிள்ளைக்கு தெரிகிற விஷயத்துல படைச்சரப்புக்கு விருப்பமான பாஷை சில சொல்லிருக்காங்க. அந்த பாஷையை நேசிக்கிறாள், என்னைய நேசிச்சாங்க. இந்த பாஷை விஷயத்துல நாங்களும் படிக்கிறது விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வழியை காட்டி கொடுக்கிறாங்க. அந்த அடிப்படை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான ஸலாம் புறக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துல தலை சிறந்த இடத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அல்லாஹ்க்கு விருப்பமான பாஷை அரபு பாஷையை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வம்சத்துல நபி அவர்கள் அல்லாஹ் உருவாக்கினார். உலகத்துல வந்த வம்சங்கள்ல செல்லாட வம்சத்தை போல சுத்தமான வம்சம் எங்கேயும் வந்தது. முஸ்லிம் ஷரீஃப்ல அதற்கு வாத்திரத்துக்குடன் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொல்லப்படக்கூடிய சஹாபியாருக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ இஸ்தஃபா கினானத லிகுல்லி இஸ்மாயில். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்ததியில பரம்பரையில கினானா கோத்திரத்தார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மிக பொறுமையான இவங்களோட வம்சத்துல கடைசியா வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வம்சத்துல வந்த அடிமைகளும் பொறுமதியானவங்க தான். காலத்துல அடிமைகள் விற்கிற வாங்குற பழக்கம் இருந்துச்சு. வீட்டு வேலைகளுக்கு அடிமைகள் ஆண்கள் பெண்களை வச்சிருப்பாங்க. இந்த அடிமைகளை உஸ்மான் பரம்பரையில வந்த அடிமைகளுக்கு பன்மடங்கு விலை பெறுமதி. ஏன் சுத்தமான வம்சத்துல வந்த மக்கள் அவங்க. அந்த அடிப்படையில சொன்னாங்க அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட சந்ததியில கினானா கோத்திரத்தார் இவர் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். வஸ்தஃபா குரைஷ மின் கினானா. இந்த கினானா கோத்திரத்திலிருந்து குறைஷி கோத்திரத்தார் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். குறைஷியர்கள் மிக பெருமதியான வம்சத்தை சேர்ந்தவங்க, கௌரவமான மக்கள் அவங்க. அல்லாஹ் அவங்களோட பேர்ல தனி சூறாவே குர்ஆன்ல இறக்கியிருக்கார். சூரத்து குறைஷ் தனி சூறாவே குறைஷ் தனி சூறா குறைஷியர்ல பேர். ஏன் அவ்வளவு பெருமதியான கோத்திரம் அது சொல்லிட்டு இருந்தாங்க. வஸ்தஃபா பனி ஹாஷிம் மின் குறைஷின். இந்த குறைஷி கோத்திரத்துக்குள்ளால இருந்து எந்த குடும்பமாகிய ஹாஷிம் கோத்திரத்தார் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம். இந்த ஹாஷிம் பிள்ளையாருக்குள்ள இருந்து என்ன அல்லாஹ் புறக்கிறீங்கன்னு சொல்லி தந்த வம்சம் இவ்வளவு தூய்மையான வம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். பரிசுத்தமான தூய்மையான
குறைஷின் கோத்திரத்துக்குள்ள ஹாஷிம் கிளையினர் அல்லாஹ் தஆலா புறக்கி எடுத்தான். அதுக்குள்ள என்ன தேர்ந்தெடுத்தாங்க? இந்த ஹாஷிம் இருக்காரு, சல்லாட அப்பா அப்துல் முத்தலிபே வாப்பா தான் அவர் ஹாஷிம். இவருக்கு 9 பிள்ளைகள், 4 ஆண் மக்களும் 5 பெண் மக்கள். இந்த 9 பேருக்குள்ள அப்துல் முத்தலிப் ஒரு ஆம்பளை பிள்ளை, 4 பேர்ல ஒரு ஆளா இருந்தாரு. 4 ஆண் மக்கள், ஒரு ஆள் அப்துல் முத்தலிப். மிக விசேஷமான நல்ல சுத்தமான நல்லுள்ளம் கொண்ட நல்ல மக்காவை ஒரு காலத்துல அவர கொன்றோல்ல தான் மக்கா இருந்தது. மக்காட மிகப்பெரிய தலைவரா உலகத்துல எல்லாம் சமூகத்துல எல்லாம் உருவாக்கி காட்டின மனுஷன், நல்ல கௌரவமான மனுஷன் அப்துல் முத்தலிப். இவருக்கு மொத்தமா 10 ஆண் மக்கள். இந்த அப்துல் முத்தலிப் மக்காவை ஆட்சி செய்து வர காலத்துல, அவர் மக்காவுக்கு பொறுப்பா இருந்து வர காலத்துல, அவரோட ஆட்சி காலத்துல மிக முக்கியமான 2 நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு. 2 நிகழ்வு. அதுல ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்வு தான் அப்ரஹா என்ற மன்னன் யானைப்படை எடுத்துட்டு வந்தான் கஅபாவை அழிக்கிறது. எங்க இருந்து? யமன் நாட்டுல தலைநகரம் சன்ஆ. இங்க இருந்து சுமார் 6 லட்சம் பேர் கொண்ட படை, 6 லட்சம் பேர் கொண்ட படை, 13 யானைகள் வருவது முன்னால அப்ரஹா மன்னன் மஹ்மூத் என்று சொல்லி பெரிய யானையில் அவன் ஏறி வாரான். இந்த படை கஅபாவை அழிக்கிறதுக்குன்னே வாராங்க. இந்த அரபா அந்த இடத்துல, அரபா மைதானம் இந்த இடத்தால வரக்குள்ள அல்லாஹ் அவ்வளவு பிரமாண்டமான படையை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் வெறும் சின்ன ஒரு பறவைகள், சின்ன குருவி கூட்டத்தை தான் அல்லாஹ் அனுப்பினான். சின்ன சின்ன குருவிகள். இந்த படையை வச்சுதான் அல்லாஹ் பிரமாண்டமான படையை அல்லாஹ் அழிச்சாங்க. இது இவர காலத்துல நடந்த மிக முக்கியமான நிகழ்வு, மிக முக்கியமானது. அந்த வரலாறு நீண்ட வரலாறு, அவர் சம்பந்தப்பட்டவர் பேச்சுவார்த்தைகள், அப்ரஹா மன்னனோட பேச்சு கொண்ட விஷயம், இதெல்லாம் நாங்க ஊராக்களும் வரலாறு தெரிய வேண்டிய பாடம். ஆனா அது நீண்ட சரித்திரம். சுருக்கம் அவர காலத்துலதான் அப்ரஹா மன்னன் அந்த யானை கூட விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அந்த நிகழ்வுக்கு பின்னால மக்காவுல வாழ்ந்த குறைஷின் கோத்திரத்தார் உட்பட அந்நிய மக்கள் எல்லார உள்ளத்திலையும் கஅபாட மகத்துவம் குடிகொண்டீங்க. இவ்வளவு பிரமாண்டமான படைய அல்லாஹ் சின்ன குருவி அடிச்சு பாதுகாத்திருக்காண்டா, இந்த இல்லம், இந்த கஅபா இது சாதாரணமான இல்லம் இல்ல, மிக கண்ணியமான ஒரு இடம்ங்கிறத அல்லாஹ் அந்நிய மக்கள் உள்ளத்திலே போட்டுருந்தான். அதனாலதான் கேள்விப்பட்டிருந்தாங்க கஅபாக்கு உள்ளாலே வெளியாலே 360 சிலைகள். எப்படி வந்தீங்க தெரியுமா? மக்கத்து குறைஷி காப்பிர்கள் பார்த்தாங்க, தங்கட கடவுள் வச்சு வணங்குற சிலைகள் இதை எங்க வைக்கலாம்? இன்னைக்கு நாங்க குர்ஆன மஸ்ஜிதுகள்ல உயரமான இடத்துல, கண்ணியமான இடத்துல, வீட்டுல உயரமான இடத்துல, கண்ணியமான இடத்துல நாங்க வைக்கிற மாதிரி அவங்க நாங்க கடவுள் வணங்குற சிலைகளை எங்க வைக்கலாம்னு யோசிச்சாங்க. அவங்களோட உள்ளத்திலே கஅபாட மதிப்பு இருந்துச்சு. அந்த அப்ரஹாட மன்னன் அந்த நிகழ்வுக்கு பின்னால இன்னும் கூடிய மதிப்பு இருந்து கஅபாவை பத்தி. அதனால முடிவு செஞ்சாங்க, கடவுளை வைக்கிறதுக்கு பொருத்தமான கண்ணியமான கஅபா. அதனாலதான் மக்காவுல ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களோட கோத்திர சிலைகளை கொண்டு வந்து கஅபாக்குள்ளே வெளியே வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்துல 160 கோத்திரங்கள் கிளைகள் மக்காவுல இருந்துச்சு. ஒவ்வொரு கிளையினரும் ஒவ்வொரு சிலைகளை கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களோட கிளைக்குரிய சிலை, அவங்க வந்து அவங்களோட சிலையை மட்டும் வணங்கிட்டு போவாங்க. இதுதான் நடைமுறை. இப்படி வந்ததான் கஅபாக்குள்ளே வெளியே 360 சிலை. அப்ப இந்த நிகழ்வு, அப்ரஹா மன்னன் விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வு, அப்துல் முத்தலிபுடைய தலைமைத்துவத்துக்கு கீழால் இருக்கிற காலத்தில் நடந்தது. 2வது காலத்தில் முக்கியமான நிகழ்வு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இந்த ஜம்சம் கிணறு, ஜம்சம் ஊற்றுக்கு வற்றாத நீருண்டு, அது காலப்போக்குல அடையாளம் தெரியாம அப்படியே மூடப்பட்டு போயிடுச்சு. எங்கன்னு தெரியா, எந்த இடத்துல அந்த தண்ணி இருந்தே தெரியாம போயிடுச்சு. இப்படி இருக்கிற இடத்துல அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு பொறுப்பாளி அவர் ஒரு நாள் கனவு கண்டார். அந்த கனவுல கஅபாவுல எந்த இடத்துல அந்த ஜம்சம் கிணறு இருக்கின்ற இடம் அவருக்கு காட்டப்பட்டுச்சு. காட்டப்பட்ட மட்டும் இல்ல, கனவுலே அவருக்கு ஒரு உத்தரவு வந்தீங்க, நீங்க அந்த இடத்தை தோண்டணும். அந்த அடிப்படை அடுத்த நாள் எழுப்பி அந்த அடையாளம் கண்ட அந்த கனவுல காட்டப்பட்ட அதே இடத்துல தோண்டினாரு. அதே இடத்துல ஜம்சம் தண்ணி திரும்ப வெளியாகி வந்துச்சு. சரியான சந்தோஷம் அவருக்கு. நீண்ட காலமா ஒரு அடையாளம் இல்லாம இருந்த ஜம்சம் கிணறு இப்ப இவர காலத்தில் அல்லாஹ் தஆலா தன்னை அந்த சேவைக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்திருக்கானே, இந்த சந்தோஷத்துல ஒரு நேர்ச்சி கொண்டு வச்சாரு. எனக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு 10 ஆம்பளை பிள்ளைய தந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு புள்ளைய நான் அறுத்து பலியிடுவேன்னு சொல்லி நேர்ச்சி வச்சாரு. 10 ஆம்பளை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். அந்த 10 பிள்ளைகளும் கொஞ்சம் வளர்ந்து பருவ வயது அடைஞ்சிட்டா அந்த பிள்ளையில இருந்தாலும் ஒரு பிள்ளைய அல்லாஹ் எனக்கு செஞ்ச இந்த உபகாரத்துக்கு நன்றி செலுத்தும் முகமா
ஒரு பிள்ளைய நான் காபாவுக்காக பலியிடுவேன்னு நேர்ச்சி வச்சார். அந்த அடிப்படையில் அவருக்கு பின்னால 10 ஆம்புல பிள்ளை கிடைச்சு, 10 குழந்தைகள் கிடைச்சு ஆம்புல. இப்ப 10 பேரும் பருவ வயது அடைந்த டைம்ல 10 பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தான் வச்ச நேர்ச்சியை பிள்ளைகளுக்கு முன் வச்சாங்க. வாப்பா அப்துல் முத்தலிப் சொன்னார், நான் இப்படி ஒரு நேர்ச்சி ஒன்று வச்சிருக்கேன், அதனால உங்கள ஒரு ஆளை நான் பலியிடுறேன். பிள்ளைகள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. பிரச்சனை நீங்க கட்டாயம் நிறைவேற்று. இப்ப எந்த பிள்ளையா இருக்கிறது முடிவெடுத்தா நாங்க சீட்டு போடுவோம், துண்டு போட்டு குளிக்கு பார்ப்போம். எந்த புள்ளோட பேர் வருவதோ அவரை நாங்க பலியிடுறோம். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அப்பா அப்துல் முத்தலிப் 10 பிள்ளைகள பேரை போட்டு குளிக்கு துண்டெடுத்தாரு. பார்த்தா பேர் வரும் சாட வாப்பா அப்துல்லாட பேர் தான் வரும். 10 பிள்ளைகள் அப்துல் முத்தலிப்க்கு ஆக விருப்பமான அப்துல் முத்தலிப் அப்துல்லா சாட வாப்பா தான் அப்பாக்கு ஆக விருப்பமான புள்ள என்றாலும் அவர பேர் வந்திருக்கு. நேர்ச்சையை நிறைவேற்றணும். கத்தி எடுத்தாரு, புள்ளைய கூட்டி எடுத்து காபாவுக்கு போறாரு. அங்க போய் என்னத்துக்கு போறாரு? புள்ளைய பலி கொடுக்கறதுக்கு போறாரு. அங்க போனதோட அங்க வாழ்ந்த மக்கா குறைஷியர்கள் அதை தடுத்துட்டாங்க. அவங்க உடல்ல அதுல விசேஷமா வாப்பாட தாய் மாமாமாரு அவங்க உடல்ல அதுல குறிப்பா அபூ தாலிப் இவர் உறுதியா நின்றாரு, நான் அறுக்க விட மாட்டேன். 10 ஆம்புல பிள்ளைக்கு அபூ தாலிப் மட்டும் உறுதியா நின்றாரு. அப்துல் முத்தலிப்க்கு 5 மனைவிமாராக 16 பிள்ளைகள் கிடைச்சு. 10 ஆம்புல பிள்ளையும் 6 பெண் மக்கள், 16 பிள்ளைகள். அதுல ஒரு மனைவிக்கு கிடைச்ச உடன் பிறந்த பிள்ளைகள் தான் சட பாப்பாவும் அபூ தாலிப். மத்த பிள்ளைகள் எல்லாம் வேற வேற மனைவியால கிடைச்சு. ஆனா அபூ தாலிப் சட பாப்பாவும் ஒரே உமா ஒரே பாப்பாக்கு பிறந்தாங்க, சொந்த ரத்தம் ரெண்டும். அதனால அபூ தாலிப் ஒத்த பிடியா இருந்தார், நான் என் சகோதரர் நான் அறுக்க விட மாட்டேன். இப்ப அப்துல் முத்தலிப் என்ன செய்யறன்னு விளங்கல. இப்ப அவரே பிள்ளை என்ன கேட்டா, நம்ம என்ன செய்யறது? மக்கா குறைஷி காபிர்கள், மக்கா குறைஷியர்கள் தடுத்து நிக்காங்க. காணாததுக்கு புள்ளட மாமாமார் தாய் மாமாமார தடுக்காங்க. அதே கட்டம் உடன் பிறந்த சகோதரர் அந்த புள்ளதான் அவரும் மானான்னு நிக்காரு. இப்ப என்ன செய்யறது? அவர் சொன்ன, நீங்களே அப்ப வழியை சொல்லித்தாரு. நான் வச்ச நேர்ச்சைக்கு என்ன தீர்வு? இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப இருந்தாங்க சொன்னாங்க, அந்த காலத்துல விசேஷமா குறி பார்க்கிற பெண்மணி ஆரம்ப காலத்துல குறி பார்க்கிற அந்த வடமே எல்லாம் இருந்து, அப்ப அந்த பெண்மணியிட்ட போவோம், அவ என்ன முடிவு செய்யறாரோ அதன் பிரகாரம் செயல்படுவோம். அந்த அடிப்படையில் அங்க போனா அந்த பெண்மணி சொன்னா, இப்ப இவங்க பேருதான வந்திருக்கு, நீங்க ஒன்று செய்யுங்க, 10 ஒட்டகமும் அப்துல்லாவும் துண்ட போடுங்க. 10 ஒட்டகம் அப்துல்லா. இப்ப புள்ளட பேருதான் திரும்பி வருவதா, இன்னொரு 10 கூட்டுங்க. திரும்பி 20 ஒட்டகமும் அப்துல்லா மகண்ட பேரு, திரும்பி அவர பேர் வருதா, இன்னொரு 10 கூட்டுங்க. இந்த முடிவின் பிரகாரம் தான் 10 ஒட்டகமும் சட வாப்பாட பேரு துண்டு போடப்பட்டு சொன்ன பிரகாரம் வாப்பாட பேரு தான் வந்துச்சு. 10 கூட்டினா திரும்பியும் அதே பேரு 10 கூடி 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 90 ஒட்டகமும் சட வாப்பாட பேரு. 9 தரமும் அதே சட வாப்பாட பேரு தான் வரும். கடைசியா 100 ஒட்டகமும் சட வாப்பாட பேரு. இந்த கட்டத்துல தான் 100 ஒட்டகத்துடைய துண்டு வடிவத்தை இப்ப சட வாப்பா பகரமா 100 ஒட்டகம் அறுக்கப்பட்டு காபாக்கு அறுக்கப்பட்டு. அதுவரைக்கும் சரியத்துல ஒரு சட்டம் அறியாமை சட்டம் தான், யாராவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அநியாயமா கொண்டுட்டா பலிக்கு பலி மாறி கொள்றதுதான். ஆனா கொல்லப்பட்டாங்க குடும்பத்தாக்கள் என்ன சட்டம் தெரியுமா? 10 ஒட்டகம் கொடுக்கணும் அந்த குடும்பத்தாக்களுக்கு. இது அதுவரை காலமும் அதான் இருந்துச்சு. எப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சோ இதுக்கு பின்னால மக்கா குறைஷி காபிர்களை முடிவெடுத்துட்டாங்க, இனி 10 இல்ல, கொலைக்கு பகரமா தண்ட கூட்டம் 100 ஒட்டகம் கொடுக்கணும். இஸ்லாத்துக்கு பின்னால் இஸ்லாம் அதைத்தான் முடிவு செஞ்சு. இஸ்லாத்திலே அப்படித்தான், ஒரு மனுஷன் யாராவது அநியாயமா கொண்டுட்டா அவனை கொல்லணும். குடும்பம் மண்டிச்சுட்டு அவர் என்ன செய்யணும்டா, அந்த கொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தாருக்கு 100 ஒட்டகம் குற்ற பரிகாரம் தண்டமா கொடுக்கணும். இந்த நிகழ்வுல இருந்து வந்த ஷரியத்துடைய பாடம் தானே. அந்த அடிப்படையில அதுக்கு பின்னால் 100 ஒட்டகம் மறுக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா சொன்ன பாப்பாவை தான் பாதுகாப்பு. இதுக்கு பின்னால சொன்னாங்க அவங்களுக்கு திருமணம் பேசப்பட்டு மக்காவோட சிறந்த ஒரு குடும்பம் சுஹ்ரா கிளையில கோத்திரம். இந்த கோத்திர தலைவர் வஹ்பு செல்வர், இவர மகள் தான் சாடா உம்மா ஆமினாவின் வஹ்பு செல்வர். மக்காவுல ஒரு கௌரவமான கண்ணியமான கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அழகான பக்குவமான பத்தினியான பாப்பாக்கு திருமணம் முடிவாகி திருமணம் முடிச்சு வச்சாங்க. 1
செல்லல்லா கொஞ்ச காலம் தான் கழியுது. செல்லல்லாட வாப்பா இருக்கிற ஒரு வியாபாரி, வாப்பா அப்துல்லா ஒரு வியாபாரி. திருமணம் முடிச்ச புதுசுல செல்லல்லாட தாயுடைய வயிற்றுல 2 மாத பிள்ளையா இருக்கிறதுல பலஸ்தீனத்துல இப்ப யுத்தம் நடக்கிற இடம் காசா, இங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போய் திரும்பி வார வழியில மதீனாவுல வச்சு நோய்வாய்ப்பட்டு அங்கே வஃபாத்தாயினா செல்லல்லாட வாப்பா 25 வயசு. நாபிகா அந்த இடத்துலதான் செல்லல்லாட வாப்பா வஃபாத்தாகி அந்த இடத்துல செல்லல்லாட வாப்பா அடக்கப்பட்டிருக்காங்க. மதீனாவுல செல்லல்லாட வாப்பா அடக்கப்பட்ட இடம் நாபிகா இடம். இந்த நேரம் செல்லல்லாட தாயுடைய வயிற்றுல 2 மாத பிள்ளை. இதுக்கு பிறகு செல்லல்லா பிறக்காங்க. பிறக்காங்க ரபீஉல் மாதம் பிறக்காங்க. இந்த யானை வருடம் அப்ரஹாம் அந்த யானைப்பட விரட்டப்பட்ட அதே வருஷம் ரபீஉல் மாதம் 12 திங்கட்கிழமை அதிகாலை நேரத்துல அநாத பிள்ளையா பிறக்காங்க. அந்த வாப்பாவை வாழ்க்கையில் ஒரு தரப்புல எப்பயும் அநாதன்ற உணர்வோட தான் சனா நடமாடி இருக்காங்க. நபிமார்களின் தலைவர் பின்னால சுப்ஹானல்லாஹ் 1,00,000க்கு மேற்பட்ட சுத்தவாளிகளுக்கு தலைவரா வந்தவங்க. ஆனா எப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் ஒரு சாதாரண ஏழை, நான் ஒரு அநாத பிள்ளை, இந்த உணர்வோட உலகத்தை நடமாடி அடிமட்ட உணர்வு. 2வது வருஷம் மக்கா வெற்றி 10,000 சஹாபாக்களோட செல்லலாம் மக்காவுக்கு வந்து வெற்றி கொள்ள போறாங்க. 10,000 பேர் கொண்ட படை. சுப்ஹானல்லாஹ் அந்த 8 ரமதான் பிற 20 முழு மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதுதான் மக்கா வெற்றி சொல்லப்பட்டது. மக்காவில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச வருஷம் 8 ரமதான். ஒவ்வொரு வீடு இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச வருஷம் தான் 8 ரமதான் பிற 20. தான் பிறந்து வளர்ந்த மக்கா நாட்டுடைய வெற்றியாளனா நிக்காங்க. பெரிய ஒரு வெற்றியாளனா நிக்காங்க. கஅபாக்கு முன்னால நிக்கிற டைம்ல தான் ஒரு மனுஷன் சலான பேச வந்தாரு. பேச கிட்ட வந்த மனுஷன் நடுங்குறாரு. சலாக்கன்னு பயப்படுறாரு, நடுங்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷனா கவ்வின் அலை பயப்படாதவா, பயப்படாத. நான் லஸ்து பிபனி, நான் அரசன். அரசன்மாரங்கன்னா பயப்படணும். நான் அரசன் இல்லை. நான் யார் தெரியுமா? இன்னமா அனபுடு பிப்ரஅத்தி மின் குரைஷின் தக்குலுல் கதீர். ஒரு காலத்துல மக்காவுல சாப்பிட வழி இல்லாம காஞ்ச இறைச்சி புல்ல சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ண மகன் தான் நான். நபிமார தலைவர் இப்படிதான் பயப்படணும், இப்படி எந்த வார்த்தையும் பேசல. சலாம் தன்னை தாழ்த்தி கொண்டாங்க. அதே உணர்வு தான் செல்லாட உணர்வு. ஆரம்பத்தை மறக்கல. எப்பயும் அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தரலாம், பட்டத்தை தரலாம், ஆட்சி அதிகாரம் பதவியை தந்தார் கூட நாங்க இங்கிருந்து வந்தோம். எங்க பெற்றோர், எங்க பின்னணி, எங்க ஆரம்பங்களை தான் நாங்க மறந்து வாழப்படா வாழ்க்கை. எப்பயும் அந்த உணர்வுகள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த அடிப்படை மேலானவங்க இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பிறந்தாங்க, பிறந்தாங்க. இப்ப தாய் வாப்பா இல்ல, தாய் பிறந்த உடனேயே அப்பாதான் இருக்காங்க. அப்துல் முத்தலிப்ல செய்தியை கொடுத்தாங்க. இப்ப அப்துல் முத்தலிப் வந்தாரு. வந்து சந்தோஷத்துல வந்து சில பிள்ளையை தூக்கினார். தூக்கி எடுத்துட்டு போய் கஅபாக்கு கொண்டு போய் பிள்ளையை வச்சுட்டு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாரு. அல்லாஹ்க்கு நிறைய நன்றி செலுத்தினாரு. பிள்ளையை துவா செஞ்சுட்டு அப்துல் முத்தலிப் தான் சொன்னாங்க பேரு வச்சாரு. முஹம்மது பேர் அவங்க தான் வச்சாங்க. சொன்னா எப்படி பிறந்தாங்க தெரியுமா? பிறக்கிறாங்க சொன்னா சுஜூதுடைய நிலையில. நாங்க சுஜூதுக்கு போற இப்படித்தான் தாயிட வைத்து சொன்னா உலகத்துக்கு வந்தாங்க. சஜிதாவுடைய நிலையில வடமாக்கில் எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்புடைய அந்த கட்டம் அல்லாஹ் தஆலா உம்மத்துக்கு பாடமா சொல்லி கொடுத்தான். எவ்வளவுதான் பெரிய நபிமார்களின் தலைவராக இருந்தாலும் கூட, யா அல்லாஹ் நான் உண்ட அடிமைதான், அடிமத்துவத்தை நிரூபிக்கிற அந்த தோற்றத்தில் அல்லாஹ் உலகத்தில் நபிகளை பிறக்க வச்சாங்க. அடிமத்துவத்தை நிரூபிக்கலாம் பிரதானமான தொழுகை, அதுலேயும் விசேஷமான கட்டம் சஜிதாவுடைய சுஜூதில் இருக்கிற அதே தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க உலகத்தில் அடிமைத்துவத்தை நிரூபிக்கிற அந்த உணர்வோடு சொன்னா உலகத்தில் வந்தாங்க. பிறக்கிற சொன்னாட எல்லா விரலும் கொத்தி இருக்கு, அத்தைக்காக்கு விரல் மட்டும் உயர்த்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரலை உயர்த்துறதுனால என்னத்தை உம்மத்துக்கு பாடமா அல்லாஹ் உருவாக்கினாண்டா, அல்லாஹ் நீ மட்டும்தான் ரப்புன்றதை நிரூபிக்கிறதுக்கு அல்லாஹ் உலகத்தை நபிகளை பிறக்க வச்சாங்க. அல்லாஹ் மட்டும், நீ மட்டும்தான் ரப். அந்த காலம் சிலை வணக்க மேலோங்கி இருந்த காலம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கடவுள்களை வச்சு வணங்குற கட்டம். எந்த கடவுளும் வணங்கப்பட தகுதியில்லை, நீ மட்டும்தான் ரப்புன்றதை நிரூபிக்கிறதுக்கு அல்லாஹ் உலகத்துல சத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தாங்கன்னு ஒரு கருத்து பிரிக்கி, இல்ல அப்பாதான் பிறந்து 7வது நாள் சத்னா செஞ்சாங்கன்னு ஒரு கருத்து பிரிக்கி. அதே கட்டம் தொப்புள் கொடி அறுக்கப்பட்ட நிலையில சலாம் உலகத்துல பிறந்தாங்க. கண்ணியமானவர்களே,
அடைந்தாங்க, பெரிய அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? மிக முக்கியமான 3 நிகழ்வு பிறப்போட இணைஞ்சிருக்கு. தபரானி ஷரீஃப், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் தலாயிலுன் நுபுவா இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ரிவாயத் சலாம் பிறந்த அதே நாள் அந்த கட்டத்திலிருந்து ஆகப்பெரிய வல்லரசு நாடுதான் பாரசீக சாம்ராஜ்யம். பாரசீகம். இந்த பாரசீக சாம்ராஜ்ய மன்னன் கிஸ்ராவுடைய மாளிகையில் இருந்த 14 கோபுரங்கள் தகர்ந்து விழுந்துச்சு. 14 கோபுரம் தகர்ந்து விழுந்துச்சு. நெருப்பு வணங்கிய மஜூசியல் காலாகாலமா வணங்கி வந்த நெருப்பு நபியாக பிறந்த அதே நாள் அப்படியே நூத்து போயிடுச்சு. அதே கட்டம் சாவா என்ற குளத்தை சூழ இருந்த சிலைகள் எல்லாம் தானாக உடைஞ்சு விழுந்துச்சு. அதே நாள் உடைஞ்சு விழுந்து மட்டுமில்ல, அந்த குளத்துடைய தண்ணீரும் அப்படியே வத்தி போயிட்டே நாள். இந்த 3 நிகழ்வுகளும் நடந்ததா தபரானி ஷரீஃப்ல ரிவாயத் வருது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையில பிறந்தாங்க. பிறந்த காலம் சரியான பச்சை காலம், சரியான வறட்சி. மக்காவுல பச்சை புல்ல பாக்குறதுக்கு இருக்காது. இப்படியான அந்த காலத்துல பிறந்தாங்க. இப்ப பிறந்ததோட தாயிட்ட பூர்த்தியா ஒரு வாரம் 7 நாள் பால் குடிச்சாங்க. 7 நாள் பால் குடிச்சாங்க. அதுக்கு பின்னால சுவைபா சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியப்பா அபூலஹப், இவன்ட அடிமைப்பெண் சுவைபா, இந்த பெண்ண சில நாட்கள் பால் குடிச்சாங்க. ஐயாமுல் கலாய், ஒரு சில தினங்கள். இதுக்கு பின்னால 3வது தான் சொன்னாங்க பால் குடிக்கிறதுக்கு பால் ஊட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க. பூர்த்தியாசலாம் கூட்டு பேர்த்த பால் குடிக்கிறாங்க. தன்னை தாய் கிட்ட ஒரு வாரம், அடுத்த சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி 2-3 நாள், அடுத்ததா தான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹலீமத்து ஸஅதிய்யாவோட வரலாறு கூட்ட வரலாறு அவங்களே சொல்றாங்க. ஹலீமா ஸஅதிய்யா அந்த காலத்துல அவங்க சரியான கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்கன்னா ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட குடும்பமும் கஷ்டப்பட்டவங்க. அவங்கள திருமணம் முடிச்சு அவங்களோட கணவன் அப்துல் உஸ்ஸாங்கிறவர், இவரும் சரியான கஷ்டப்பட்டவர். இவங்களோட குடும்பம் எங்க இருந்தாங்க தெரியுமா? ஹலீமா நாயக குடும்பம். நாங்க ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வந்தாங்க. மக்காவுல வச்சு தாய்ஃபுக்கு கூட்டி போவாங்க. ஊர்தியால இருந்து தாய்ஃபுக்கு போற வழியில தான் ஹுதைபியா ஒரு இடம் இருக்கு. ஹுதைபியா அந்த இடத்துல இறங்கி அந்த உடன்படிக்கை அந்த இடத்துல காட்டுவாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா இடத்துக்கு பக்கத்தில இருந்த கிராமம் சஅத் இப்னு பக்கர் தான் கோத்திரம். அந்த கோத்திரத்துக்குள்ள பிறந்த பெண்மணி தான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமத்து ஸஅதிய்யா இப்ப சலாம் பிறந்த கட்டம். ஹலீமத்து சரியான கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப பஞ்சம் கஷ்டம் வறட்சி தாங்க ஏதாம என்ன செஞ்சாங்கன்னா தன்னை கிராமத்திலிருந்து மக்காவுக்கு வராங்க, நகரத்துக்கு வராங்க. என்னத்துக்கு? ஆரம்ப காலத்துல வளமுறந்திக்கு நடமுறந்திக்கு எதிர்த்தாலும் பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு வந்து பாலூட்டி வளர்த்து கொடுப்பாங்க. பாலூட்டி வளர்த்து அதற்கு அந்த புள்ளட குடும்பத்தை சேர்ந்தாக்கள் மாசம் அந்த 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 பெண்மணிக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில ஹலீமானை கஷ்டம் தாங்க இயலாம தன்னை கணவன், அதே கட்டம் தன்னை கை குழந்தை அப்துல்லா அந்த பேர்ல ஒரு ஆம்பளை பிள்ளை விருது, இந்த பிள்ளை கணவனையும் அந்த எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு மக்காவை நோக்கி வராங்க. என்னத்துக்கு வராங்க? எதிர்ந்தாலும் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து பாலூட்டி வளர்த்தா மாசம் குடும்பத்தால ஏதாவது வருவாய் நமக்கு வருந்தானே, அதை வச்சு குடும்பத்துடைய கஷ்டத்தை கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளலாம். இந்த நியத்துல வராங்க. அவங்க மட்டும் வரல, அவங்களோட கோத்திரத்தை சேர்ந்த சில பெண்மணிகளோட சேர்ந்து வராங்க. அவங்களோட வீட்டுல 2 வாகனம் இருக்கு. ஒன்று வயது முதிர்ந்த கிழட்டு பெண் ஒட்டகம் இருந்தீங்க. வயது முதிர்ந்த கிழட்டு பெண் ஒட்டகம் சாப்பாடு இல்லாம மெலிஞ்சு போய் இருந்தீங்க. ஒரு சொட்டு பால் கறக்கையெல்லாம் இருந்தீங்க. பால்மடி சுருங்கி ஒரு சொட்டு பால் கறக்கையெல்லாம் வயசு போன மெலிந்த பால் கறக்க முடியாத ஒரு கிழட்டு வயோதிக ஒட்டகம். இதுலதான் அவங்களோட கணவன் பயணித்து வந்தார். வெள்ள நிற கழுத ஒன்று இருந்தீங்க. இதுலதான் ஹலீமா நாயகி தன்னை பிள்ளையோட வராங்க. பயணம் ஆரம்பிக்கும். இவங்களோட 2 பேர்ல வாகனம் கொஞ்சம் விலகி, அதனால வாகனம் வேகமா போகுதுங்க. அவங்களோட கோத்திரத்தை சேர்ந்த தோழிகள் அவங்க ஏறி வந்த வாகனம் தான் வேகமா போக ஆரம்பிக்குது. இவங்க மெதுவா வாரதுனால தங்களோட சேர்ந்து வந்த தோழிகளுக்கு இவங்களோட சேர்ந்து போற சிரமமா இருந்தீங்க. அதனால எல்லாரும் இவங்க 2 பேரை விட்டுட்டு அவங்க எல்லாரும் நேரத்தோட மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியா ஹலீமத்து ஸஅதிய்யா அவங்களுக்கு கணவன் தான் மக்காவுக்கு கடைசியா வந்து சேர்ந்தாங்க. ஹலீமா நாயகி சொல்றாங்க, நாங்க வாரத்துக்கு முன்னால அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழிகள் என்னோட வந்த எல்லா தோழிகளுக்கும் வைக்கப்பட்டாங்க பாலூட்டி வளர்க்கிறது. ஆனா யாரும் அதுக்கு
இருக்காங்க, ரெண்டும் பலகீனம். வயசு போன மனுஷன் பலகீனர், பெண்கள் இயல்பிலே பலகீனம், உழைச்சு கொடுக்க ஆட்கள் இல்லை. எல்லாரும் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? எதீமுன், அனாத பிள்ளை. இந்த பிள்ளையை தூக்கி எடுத்தா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நாங்களே கஷ்டத்துல வந்திருக்கோம், இப்படி இருக்கக்குள்ள அனாத பிள்ளையை தூக்கி எடுத்தா எங்களுக்கு என்னதான் கஷ்டத்துக்கு விடிவு கிடைக்க போகுது? இதைத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் சொல்லாம ஒதுக்கினாங்க. சத்தியமா சொல்றேன், நான் இதைத்தான் ஆரம்பத்துல பார்த்தேன். நானும் ஆரம்பத்துல நம்ம இவங்களை தூக்கல, நானும் இதே வார்த்தை தான் சொன்னேன். அனாத புள்ள, இந்த பிள்ளையை தூக்கி எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? சொல்லாங்க. நானும் ஆரம்பத்துல ஒதுக்கிட்டேன், நான் தூக்கல. பூர்த்தியா பயணம் ஆரம்பிக்கிறது தூக்கு வரைக்கும் பூர்த்தியான 3 நாள் மக்காவுல தங்கி இருந்தாங்க. என்னத்துக்கு? யாராவது பிள்ளைகளை தத்தெடுக்கலாம்னு தேடி பார்த்தாங்க. கனிமாரை சொல்றாங்க, என்னோட வந்த எல்லா தோழிகளும் ஏதோ ஒரு அடிப்படையில ஒவ்வொரு பிள்ளையும் தத்தெடுத்துட்டாங்க. 3 நாள் பூர்த்தியாகி எனக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல. இப்ப 3 நாள் ஆகிட்டு, இப்ப நானும் கணவனும் திரும்பி இனி பிள்ளை ஒன்றும் கிடைக்கல. இப்ப கிராமத்துக்கு திரும்பி போற முடிவில் இருக்கல. கணவன் ஒரு வார்த்தை பேச, இவ்வளவு தூரம் வந்து வெறும் கையோட போறையா, குறைஞ்ச அந்த அனாத பிள்ளையை தூக்கிக்குவோமான்னு ஒரு வார்த்தை. சில பேர் கஷ்டத்துக்கு ஏதாவது முடிவை கொண்டு சேர்க்க கூடும் சரி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதனால நான் அதுக்கு பின்னால சலாமத்தை தூக்கி வேற எந்த பிள்ளையும் மக்காவோட இல்ல, யாரு குழந்தையும் இல்ல, வேற குழந்தை இல்ல தூக்குறதுக்கு. அதனாலதான் தூக்கினேன். தூக்கி கொண்டு போய் அவங்க தங்கி இருந்த இடம், அவங்களோட வேறி வந்த வாகனம் கட்டப்பட்டிருந்த, அவங்க 2-3 நாளா தங்கி இருந்த அந்த இடத்துக்கு நம்பி உங்களை தூக்கிட்டு போய் கனிமனை சொல்றாங்க. அந்த இடத்துல போய் சொன்னாங்க, இந்த மடியில வச்சதான் தாமதம். கனிமனை சொல்றாங்க, இந்த 3 நாள் பயணத்தை எனக்கு தூக்கமில்லை, என் கணவனுக்கு தான் தூக்குறாங்க. ஏன் தெரியுமா? என் மகன் பார்த்து 3 நாளா அவன் தூக்கவே இல்லை. இரவையிலேயும் கத்துறதான், பகலையிலேயும் கத்துறதான். ஏன் கத்தணும்? பசியான புள்ள கத்துறது, புள்ளட அழுகையை தாங்க இயலாம எனக்கும் தூக்கமில்லை, கணவனுக்கும் தூக்கமில்லை. பூர்த்தியான 3 நாள் சில தூக்கும் வரைக்கும். எப்ப நபிசா நான் தூக்கி கொண்டு போய் நாங்க என்னோட வாகனம் கட்டப்பட்ட இடத்துல, நான் தங்கிற இடத்துல உட்கார்ந்து நபியோட மடியில வச்ச நான் தாமதம், இந்த 2 மார்க்கம் வெறுமனே தூக்கி கொண்டு மடியில வச்ச மட்டும் இந்த 2 மார்க்கம் பாலால நிரம்பிச்சு. அவங்களும் பயிரார பிடிச்சாங்க. என் மகனை 3 நாளைக்கு பின்னால பயிரார பிடிச்சிட்டு மகன் நிம்மதியா தூங்குறாங்க. செல்லாமல தூங்குறத பார்த்து நானும் கணவன் மசூரா பண்ணினோம். பிள்ளைகள் தூங்குறதும் சேர்த்து 3 நாளா எங்களுக்கு தூக்கமில்லை, அதனால நாங்களும் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு எங்களை பயணத்தை ஆரம்பிக்கலாம். கணவனோட பேசிட்டு நான் தூங்குறதுக்கு தடையை வச்சேன். வச்சுதான் தாமதம். எதிர்பாராத விதமா கனிமனை பார்வை அந்த கணவன் ஏறி வந்த வயதுக்கு இருந்த கட்டப்பட்ட பெண்ணொட்டகத்துல பால் மடியில பார்வைப்பட்டீங்க. அங்க பார்த்தா ஒரு சொட்டு பால் கறக்க இயலாம இருந்த அந்த பால் மடி பாலாக நிரம்பி பால் சொட்டிக்கிட்டு ஒட்டகத்துல. கனிமனை சொல்றாங்க, நானும் கணவன் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பூர்த்தியா தாராளமா பாத்திரம் நிறைய பாலை நிரம்பி நானும் குடிச்சேன், கணவனும் கையால குடிச்சேன். சுபஹானல்லாஹ், பூர்த்தியான முறையில குடிச்சிட்டு அதுக்கு பின்னால பிள்ளைகளை தூக்கி எடுத்து பயணத்தை ஆரம்பிச்சேன். சத்தியமா சொல்றேன், மக்காவிலிருந்து கடைசியா நானும் கணவன் தான் வழியாக போறோம். எங்களோட வந்த தோழிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு வெளியாகிட்டாங்க. நாங்க தான் கடைசியா மக்கா விட்டு வெளியாகிறோம். சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்றேன், முதலாவது கிராமத்துக்கு போய் சேர்ந்து நாங்க எங்களுக்கு முன்னால போன தோழிகளை பார்க்கலாம், முதலாவது நாங்க தான் எங்கட ஊருக்கு போய் சேர்ந்தோம், கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம். கிராமப்புற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆட்டு பண்ணரி, மாட்டு பண்ணரி, கோழி வளர்ப்பாங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க. அதே மாதிரி அறிவுக்கு சாஞ்சியரான கோத்திரத்துல கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டு பண்ண இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு சில ஆடுகள். அதான் அறிவுக்கு சாஞ்சியரா சொல்றாங்க, எனக்கு ஒரு சில ஆடு கொஞ்சம் ஆடு. எப்ப நம்ம இவங்களை தூக்கிட்டு என்னை கிராமத்துக்கு போய் சேர்ந்தோம், என்னை வீட்டுக்கு போய் சேர்ந்தனோ அன்றைய நாள் மாலை நேரத்தில் ஆடுகள் எங்கட வீட்டை திரும்பி வருவது, அந்த ஆட்டு பண்ணைக்குள்ள இருந்த ஒவ்வொரு பெண் ஆட்டுடைய பால் மடியும் பாலால நிரம்பிய நிலையில இந்த வீட்டுக்கு வருவது. இந்த ஏற்பாடு இந்த கோத்திரத்தை
கோழிகள் ஆட்டுப்பண்ணையில இந்த ஏற்பாடு இருக்கிறது. எந்த ஆட்டுப்பண்ணை இருந்து பெண் ஆடுகள் பால்மாடி மட்டும் நிரம்பிய நிலையில இந்த வீட்டுக்கு வரும். என்ன நோக்கம்? வெறுமனே உலகத்துடைய லாபத்தை மையமா வச்சுதான் தூக்கிடும். பிள்ளையை தூக்கி பாடூட்டி வளர்த்தா ஏதாவது குடும்பத்தால லாபம் கிடைக்கும். வெறுமனே உலகத்தை லாபத்தை மட்டும் மையமா வச்சு தூக்கினாங்க. உடம்புல பறக்க எவ்வளவு நிம்மதி சந்தோஷம் தெரியுமா? பொதுவா 2 வயசு வரும் வரைக்கும் பால்குடி மரக்கடிச்சத்தோட பிள்ளைகளை கொண்டு போய் அந்த பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஹலிமத்து சாதியார் அவங்களும் சொல்லாங்கள 2 வயசுல பால்குடி மரக்கடிச்சதுக்கு பின்னால பிள்ளையை தூக்கிட்டு போனாங்க. மக்காவுக்கு உம்மா கிட்ட ஒப்படைக்க போனாங்க. ஆனா உம்மா கிட்ட கொடுத்துட்டு போக வரல, போய் குடும்பத்தாக்கிட்ட பேசி இன்னும் பிள்ளைய தனக்கிட்ட வளர்க்கறத கூட்டி எடுத்துட்டு வர வேடதிகமா காலத்தை கேட்டு எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ள அடைஞ்ச பறக்க செல்லாம் வீட்டுக்குள்ள இருந்த 2 வருஷம் கண்ட ஆச்சரியமான நிம்மதி சந்தோஷம் பறக்கத்தை அவங்களை விட்டு கொடுக்க இயலாம பேசி மேலதிகமா குடும்பத்துல பேசி மேலதிகமா இன்னும் 2 வருஷம் அலிமா நாயினா 4 வயசு வரைக்கும் அலிமா நாயினா வளர்த்தாங்க. விட்டு கொடுக்க இயலாம பறக்க அவ்வளவு ஆச்சரியமான பறக்க நிம்மதி சந்தோஷம். இப்ப நாங்க போறாங்க பாடம் செல்லாங்க உலக லாபத்தை வச்சு தூக்கினது இவ்வளவு பெரிய பறக்க இவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா உடம்புல பொருளாதாரத்துல வாக்கு இவ்வளவு ஆச்சரியமான பறக்க ஆகரத்தை மையமாக்கி ஒவ்வொரு சுண்ணத்தை வேண்ட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நிம்மதி அந்த காலத்துல உதச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அந்த குடும்பத்துக்குள்ள தருவாங்க. அதனால வேளாண் ஒரு சுண்ணத்து கூட நஷ்டமில்லாத வியாபாரம். ஒவ்வொரு சுண்ணத்திலையும் அந்த பறக்கத்தை வச்சிருக்கான், சந்தோஷத்தை வச்சிருக்கான், ஹிதாயத்தை எல்லாம் வச்சிருக்கான். நாங்க போன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட தேடுற மாதிரி எங்க வாழ்க்கையில் சில சுண்ணத்துகளை தேடி தேடி பொருளாதாரத்துல ஆச்சரியமான பறக்கத்தை சேர்க்கக்கூடிய மிக பெருமதியான சொத்து தான் சில ஒரு சுண்ணத்து. அந்த அடிப்படை சொல்லலாம். உலகத்திலே சந்தோஷமா வாழணும், ஆகரத்திலே சந்தோஷமா வாழணும். நல்ல மூட்டோட கபருக்கு போய்த்தணும், யாரும் நரகத்துக்கு போய்த்தணும். இது செல்லான ஆக பெருமதியான ஒரு சுன்னத் நபி. சக்கராத்திலேயும் அதே கவலை கபருக்கு போனாங்க, சொர்க்கத்திலேயும் அதே கவலையோட இருப்பாங்க. உலகத்துல வாழ்ற காலமெல்லாம் இதுதான் கவலை. யா உம்மத்தி யா உம்மத்தி நரகம் போய்த்தணும். இந்த கவலை தான் நபியோட சுமந்தது. இந்த கவலோட நாங்க நபியோட மிக பெருமதியான ஒரு சுன்னத் சடப்பத்திலே கவலை. சப்த நாங்க சொல்றோம் இமான் ஜமாத்தா சொல்ற படத்தை உருவாக்கி அதே நாங்க முன்சப்த நாங்க இமான் ஜமாத்தா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இந்த ராத்தா கவலைப்பட வேண்டிய நாங்க, உம்மத்துக்கு அவனை கண்ணீர் வடிக்க வேண்டிய நாங்க, உம்மத்துக்கு அவனை கையேந்து துவா செய்யக்கூடிய நாங்க முதல் கட்டமா இதே நாளுடைய சொல்லலான பிறப்புடைய இந்த உலாக்கரான சாராம்சமா குறைஞ்சது முதல் கட்டமே குடும்பத்திற்கு கவலையாவது நாங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கழிவு கூட எப்படியாவது வீட்டுக்குள்ள நீரை சேர்க்கிற முயற்சி, குடும்பத்தாக்களோட தொழுகை ஒப்படைக்கிற முயற்சி, இதை பார்த்துட்டு நாங்க மூத்தாங்க. நாங்க கபருக்கு போகணும், குடும்பத்துல 100% தொழுகையாளியை உருவாக்கி இந்த கபருக்கு போகணும். குறைஞ்சது எங்கட லட்சியமா இதை நாங்க எடுக்கணும். மேலானவர்களே, இந்த பிள்ளை ஒரு பட்டதாரியா பார்க்கிறதை விட, ஒரு கோடீஸ்வரனா பார்க்கிறதை விட, ஒரு தொழில் அதிபரா பார்க்கிறதை விட நாங்க ஆசைப்பட இந்த பிள்ளை ஒரு
தொழுகையில பேடுதல் காரணத்துதான் என் கபருக்குரிய நிரந்தர வருவாய்களை நான் மறந்துடுவேன். எந்த பிள்ளை கபருக்கு வரும் வரைக்கும் எந்த கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கணுமா, எங்கட பிள்ளைகளை தொழுகையாளியா பார்த்து நாங்க மூத்தாங்க. சும்மா யோசிக்கிறேன், நாங்க உயிரோடு இருக்கிற காலத்துல படைச்சரப்புடைய உன்னதமான கட்டளை தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு நேரம் எடுக்காத புள்ள என்ன மூத்துக்கு பின்னால எனக்கு கையெழுத்து வாசிய நேரம் எடுப்பாங்க. நான் உயிரோட இருக்கக்குள்ள அல்லாட பெருமதியான கட்டளையை பாதுகாக்க நேரம் எடுக்காத புள்ள நான் கபருக்கு போனதுக்கு மேல எனக்கு கையெழுத்து துவா செய்ய நேரம் எடுப்பாங்க. அல்வலதுல் பார் சரியா சொல்லு, ஒரு சாலிஹான பிள்ளை என்ன தெரியுமா, வாழ்க்கையில் ஒரு தொழுகைக்கு கூட்டி வைக்காது, பெத்தம்மாவை வந்து துவா செய்யாது. இப்படியான பிள்ளைகளை உருவாக்கி கொடுத்தாங்க. முயற்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ். கபலிசத்துல்லாஹ் அரசால தொடர்புடைய இந்த பின்னணியில இன்றைய பார்க்கிறத சாராம்சமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு தேடி பின்பற்றுவோம். அந்த ஆசைப்படும் நபியோட சுன்னத்தை வாழ்க்கையில் செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கிறார், சந்தோஷப்படும், நமக்கு நன்றி செலுத்துவோம். அதே கிட்ட நபியோட வேகமான சுன்னத்தாகிய ஒப்பத்துடைய கவலை கொஞ்சம் உம்மத்துக்காக கட்டி கொடுத்து மாறும்.